Hello everyone, greetings in the precious name of Jesus Christ. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரே கேள்விதான், why me? ஒரு அழகான எக்ஸாம்பிள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆர்தர் ஆஷ் வந்து ஒரு பெரிய விம்பிள்டன் பிளேயர். விம்பிள்டன்றது ஒரு டென்னிஸ் ரிகார்டிங்கான கேம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பிளாக் பர்சன் ஃப்ரம் த அமெரிக்கன் ஸ்டேட் ட்ராஃபி வின் பண்ணது ஆர்தர் ஆஷ் தான். இவருக்கு 1983 ஒரு ஹார்ட் சர்ஜரி நடக்குது. ஸோ இந்த ஹார்ட் சர்ஜரியில் அவருக்கு தவறுதலாக எய்ட்ஸ் இன்ஃபெக்டட் இருக்கிற பிளட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்தில் நம்மளுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. இது வந்து நியூஸ், ரேடியோ, இது மூலிமா வந்து அவரோட ஃபேன்ஸ், அவரோட ஃபேமிலிக்காக இருக்கட்டும், இது இந்த ஒரு பேட் நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாஷ் நியூஸாகவே வந்து எந்நேரமும் எல்லா நேரமும் இதுவே வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து அவரை நிந்திக்கிறாங்க. நீ என்ன தப்பு பண்ணியோ என்னமோ, கடவுள் ஒன்று வந்து இப்படி தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சில பேர் நிந்திக்கிறாங்க. சில பேர் அவரை பார்த்து பரிதாபப்படுறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைக்கணும், நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப பரிதாபப்படுறாங்க. சில பேர் ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க, என்னன்னா, ஏன் கடவுள் வந்து இப்படி ஒரு பேட் டிசீஸ்க்கு உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த கேள்விக்கான பதிலை வந்து ஆர்தர் ஆஷ் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி கொடுக்குறாரு. என்னன்னா, 50 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த டென்னிஸ் ரிகார்டிங்கான கேமுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 50 மில்லியன் பீப்புள்லேருந்து 50 lakhs பீப்புள்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 50 lakhs பீப்புள்லேருந்து 5 lakhs பீப்புள்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் சர்க்கியூட் டென்னிஸ் லெவலுக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அந்த 5 lakhலேருந்து 50 மெம்பர்ஸ் வந்து கிராண்ட் ஸ்லாம் லெவலுக்கு செலக்ட் ஆவாங்க. ஸோ இந்த 50,000லேருந்து 5,000 மெம்பர்ஸ் வந்து விம்பிள்டன் ப்ளே பண்ணுறதுக்காக செலக்ட் ஆவாங்க. இந்த விம்பிள்டன் லெவல்லேருந்து இன்னொரு லெவல் போகிறதுக்கு 500 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க. அந்த 500லேருந்து விம்பிள்டனுடைய செமிஃபைனலுக்கு 4 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க. செமிஃபைனல்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்கு போகிறது 2 பேர். அந்த 2 பேர்லேருந்து யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ட்ராஃபி வந்து கொடுப்பாங்க. இப்படி 50 மில்லியன் பீப்புள்லேருந்து என்ன சூஸ் பண்ணி எனக்கு வின் பண்ணுறதுக்கான நான் ஸ்ட்ரகிள் பண்ண எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஒரு பலனை கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த ட்ராஃபி கொடுத்தீங்கன்னு நான் ஒரு கேள்வி கூட நான் கேட்கல. அப்போது இந்த ஒரு கஷ்டம், ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக நான் எப்படி ஏசப்பாக்கிட்டேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஆர்தர் ஆஷ் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாரு. இன்றைக்கும் நம்மள நிறைய பேருக்கு இந்த நன்மை நீங்கள் கொடுத்தீங்க, தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு அவரை வந்து நன்மை இருக்கும்போது அவரை வந்து நல்லபடியாக நம்ம வந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஒரு வேதனைன்னு வரும்போது, ஒரு சின்ன வியாதி வரும்போது, ஏசப்பா நீங்கள் இருக்கீங்களா, நம்ம அப்படியே சோர்ந்து போய் கஷ்டத்தின் நடுவில் ஆண்டவரை நம்ம நிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நீங்களாம் தேவனான்னு சொல்லி நம்ம அவரை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறோம். சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனத்தில், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். எல்லா கஷ்டத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். God bless you.